அவருடைய வேலையை என்ன பாத்தீங்கன்னா, யாருன்னா ஒருத்தர் போறாங்கன்னா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாரு. உட்கார வச்சுன்னு எதனா ஒரு கேள்வி கேட்டு, குதர்க்கமான கேள்வி, அது எப்படி இருக்கும் அவருக்கே புரியாது. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கேள்வி கேட்டு அவர் ஆன்சர் தெரியல, எனக்கு தெரியலன்னு அதை பார்த்து மனசு சந்தோஷப்படுவார். அப்படி ஒரு ஆளு. ஆணைக்கும் அடிசு இருக்கும் அப்படின்னுவாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன பையன், ஒரு 7வது 8வது படிக்கிற பையன் அந்த தெருவான பண்ண போயிட்டு இருக்கான், ஸ்கூல் போயிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணாரு, அவர் கூப்பிட்டு, அவரு அன்னைக்கு யாருமே ஆள் கிடைக்கல, சரி அந்த பையனை கூப்பிட்டாரு, இங்க வாடான்னாரு. எனக்கு பிரேயருக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போனோம், என்னை வழி விடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த அவரு இல்ல பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போடா அப்படின்னாரு. நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில சொல்லிட்டு போயிடு. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, நானு சென்னையில இருந்து டெல்லிக்கு பிளைட்ல போறேன், 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன், அப்படின்னா என் வயசு என்ன அப்படின்னு சொல்லுங்க. இவருடைய வயசுக்கும் இவர் வந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு போறதுக்கும் பிளைட்டுக்கும் 1000 கிலோமீட்டர் வேகத்துல போறதுக்கும் இவர் வயசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இத மாதிரி சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்டு பதில் தெரியலன்னு சொன்னா இத மாதிரிலாம் ஒரு ஆள் இருக்காங்க இந்த காலத்துல. அப்ப என்னாச்சு, அந்த பையன் என்ன பண்ணா, இப்படி கணக்கு பண்ணிட்டு உங்களுக்கு வயசு 60 அப்படின்னா அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது கரெக்டா எனக்கு 60 வயசு கரெக்டா சொல்லிட்டு எப்படி சொல்றாரு. எனக்கு பிரேயர் வச்சு நான் போறேன், வழியை சொல்லிட்டு போயிடா, சொல்லாம போயிட்டீங்கன்னா எனக்கு மனசே வச்சு கூட சொல்றா. அது ஒண்ணு இல்ல ஐயா, எங்க வீட்டுல ஒரு அண்ணன் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல, அவனை எப்பயுமே நாங்க எங்க வீட்டுல எப்படி தெரியுமா கூடுவான், இதே அரைக்கு இருக்க அப்படின்னு தான் கூடுவான். அவனுக்கு வயசு 30. நான் ஏன் 60 சொல்லிட்டு, அவனுக்கு அரைக்கு இருக்கு, வயசு 30, முழுக்கு இருக்கு, அதாவது உங்களுக்கு வயசு 60. இது ஏன் சொன்னா, நம்ம அண்ணன் எதிரணி தலைவர் திருவண்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவரு கரெக்டா பாத்தீங்கன்னா தாளாட்டு பாருன்னு சொல்லிட்டு உங்க எல்லாரும் தூங்க வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அவரு எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா அவர் பக்கம் வெற்றி வந்துடும் அப்படின்னு. அது அந்த தாளாட்டு எப்ப பண்ணாரு, கடைசியா முடிக்கும் போது அவருக்கு ஞாபகம் வருதா, தாளாட்டு பாட்டு பாடின படத்துல அந்த பாட்டை வந்து நான் இப்ப உங்களுக்கு பாடி காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடி எல்லாரும் தூங்க வச்சுட்டு போயிட்டாரு. விடமாட்டேன். எங்க புதிய பாட்டுல இன்னும் எவ்வளவு பெரிய அர்த்தம், இன்றைய சூழ்நிலையில மக்களுடைய வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான பாட்டு எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அம்மா வந்து பாட்டு பாடினாங்க, குழந்தைக்கு தாலாட்டு பண்ணாங்க சொன்னீங்க, அது கரெக்ட். அன்னை ஒரு ஆலயம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுல அப்பா தான் தெய்வம், சரிங்களா? அந்த அப்பாவை நினைச்சு ஒரு உருகி ஒரு பாட்டு எழுதிருக்காங்க. அந்த பாட்டு கேட்ட உடனே ஒண்ணும் பண்ண முடியல. தகாமாரி ஊதாரு உண்டுக்கணா நீ நாரி, இந்த மாதிரி பாட்டு ஐயாது. ஒரு அப்பாவை போய் எப்படி எழுதியிருக்காரு. கங்கான அந்த பாட்டுடைய அர்த்தம் சொல்றது தெரியுமா? கங்கான்னு வச்சுங்களா, பங்கன்னு அர்த்தம், மாறினா மழை. ஒரு திருவிழா நாள்ல கூட ஒரு அப்பா என்ன பண்றாரு, அவர் போட்டிருந்த நகை அந்த நகை என்ன பண்றாரு, எடுத்து போய் நகை கடையில அடகு வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து வந்து குடும்பத்துக்கு செலவு பண்றாரு. எப்படி தண்ணி மாதிரி செலவு பண்றாரு. அதான் கங்கா மாறி. ஊதாரி, இந்த ஊர் ஜனங்களா அவர் என்ன சொல்லலாம், ஊதாரித்தனமா செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதோட கங்கா மாறி ஊதாரி. இந்த புட்டுக்கு நீங்க தெரியுமா, வயசாகி போயிட்டு போத்தீங்களா, வயசாகி நடக்க முடியாம போயிட்டு இருப்பாரு, அது புட்டுனாரா, அதான் கங்கா மாறி ஊதாரி. இது ஒண்ணு மட்டும் சொல்றதுங்க, ஒரு அப்பா அப்படின்றவரு எல்லா பிள்ளைகிட்டையும் சொல்றது ஒண்ணு, அதாவது அவருடைய சொல்லி அவனை நல்வழிப்படுத்தி எப்படி முன்னெடுத்து கொண்டு வராரு. இதே மாதிரி எல்லாரும் வீட்டையும் அவங்க அப்பாவை சொல்லி ஒரு பையன் முன்னேறினா அது ஊர்ல எல்லாருக்கும் முன்னேற்றம். ஒவ்வொரு அப்பாவும் பசங்களுக்கு சொல்லி முன்னேற்றம் எப்படி கொடுக்குறாரு. அந்த அப்பா வந்து பசங்களுக்கு சொல்லக்கூடிய ஒண்ணு, டேய் நீ நல்லா இருப்படா, நீ நல்லா வருவடா, நான் பாத்துக்கிறேன்டா, நான் இருக்கேன்டா, புரியுதா? இத மாதிரி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உனக்கு ஒன்னாவது உன் குடும்பத்தை பார்த்துக்கோ. இத மாதிரி சொல்றாரு பாத்தீங்க அப்பா. அந்த அப்பாவை பத்தி ஒரு அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது
தங்கச்சி ஒண்ணு பேசினாங்க. கர்ணன் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு மாதிரி? கர்ணன் படத்துல ஒரு பாட்டு. கர்ணன் படத்துல அந்த பாட்டு பாடலாம். அந்த பாட்டு பாத்தீங்கன்னா கர்ணனை என்ன பண்ணியோ சூது பண்ணி அவனை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், அர்ஜுன வில்லு எழுதுவான். எல்லாமே சூது 6 சூது நடந்திருப்பாங்க. அவருக்கு 6 சூது பண்ணினா கர்ணனை சாவடிச்சிருப்பாங்க. ஒருத்தனை சாவடிச்சு அந்த சூது பண்ணி சாவடிச்சது இன்றைய வாழ்க்கையில என்னமா பெருசா